பார்த்து வருகிறோம். பீகார் தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டு தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒடிசா மற்றும் பீகார் என்று எங்கு பிரதமர் சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் ஒரு பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சிற்கு தன்னுடைய கண்டனத்தை தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.